8ஆம் அதிகாரம். அக்காலத்திலே யூதாவினுடைய ராஜாக்களின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரபுக்களின் எலும்புகளையும் ஆசாரியர்களின் எலும்புகளையும் தீர்க்கதரிசிகளின் எலும்புகளையும் எருசலேமுடைய குடிகளின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரேத குடிகளிலிருந்து எடுத்து அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைக்கும் முன்பாக அவைகளை பரப்பி வைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் வாரி அடக்கம் பண்ணப்படாமல் பூமியின் மேல் எருவாகும். இந்த துஷ்ட வம்சத்தில் மீதியாயிருந்து என்னால் எல்லா இடங்களிலும் துரத்திவிடப்பட்டு மீந்திருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கிலும் மரணமே விருப்பமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ? ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறதென்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையைப் போல அவரவர் வேகமாய் ஓடிப்போனார்கள். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேளையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறதென்றும் நீங்கள் சொல்லுகிறதெப்படி? மெய்யாகவே இதோ வேதபாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள். அவர்களுக்கு ஞானமேது? ஆகையால் அவர்களுடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் அவர்களுடைய வயல்களை அவைகளை கட்டிக்கொள்பவர்களுக்கும் கொடுப்பேன். அவர்களிலே சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராயிருக்கிறார்கள். தீர்க்க தரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராயிருந்து சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். தாங்கள் அருவருப்பானதை செய்ததின் நிமித்தம் வெட்கப்படுகிறார்களா? பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆகையால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்திலே இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சைச் செடியிலே குலைகள் இராது, அத்தி மரத்திலே பழங்கள் இராது, இலையும் முதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல். நாம் சும்மா இருப்பானேன்? கூடி வாருங்கள். நாம் அரணான பட்டணங்களுக்குள் பிரவேசித்து அங்கே சங்காரமாவோம். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சங்காரம் பண்ணி நமக்கு பிச்சு கலந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனமில்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. தானிலிருந்து அவர்களுடைய குதிரைகளின் மூச்செறிதல் கேட்கப்படுகிறது. அவர்களுடைய பலத்த அஸ்வங்கள் கனைக்கிற சத்தத்தினால் தேசமெல்லாம் அதிருகிறது. அவர்கள் வந்து தேசத்தையும் அதில் உள்ளவைகளையும் பட்டணத்தையும் அதன் குடிகளையும் பட்சிப்பார்கள். மெய்யாய் இதோ தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டுவிரியன்களையும் உங்களுக்குள் அனுப்புகிறேன். அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சஞ்சலத்தில் ஆறுதலடைய பார்த்தும் என் இருதயம் பலட்சியமாயிருக்கிறது. இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். கரி கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்
9ஆம் அதிகாரம். ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஆ, வனாந்தரத்தில் வழிப்போக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய். கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ, நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன்? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகள் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன். வனாந்தர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதுமில்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடிச் சிதறிப் போயின. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமுமாக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். இதை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரமென்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? நான் அவரவருக்கு விதித்த என் நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதின்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ, நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புற ஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்க மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பற்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்லக் கடவர்கள். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கியிருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சீயோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணிகளிலேறி நம்முடைய அரமனைகளில் பிரவேசித்தது. மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியைப் போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன்
பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடும் கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும், எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாச்சியால் பணிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையைப் போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள். அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது. நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை. நீரே பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியீனமும் உள்ளவர்கள். அந்த கட்டை மாயையான போதகமாயிருக்கிறது. தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்ஷீசிலும் பொன் ஊப்பாசிலுமிருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளியினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இளநீலமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம். அவைகளெல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையாயிருக்கிறது. கர்த்தரோ மெய்யான தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி, மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி, காற்றை தமது பண்டக சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கிப் போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. அவைகள் மாயையும் மகா எத்தான கிரியையுமாயிருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல. அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அரணில் குடியிருக்கிறவளே, தேசத்திலிருந்து உன் பொருள்களைச் சேர்த்துக்கொள். இதோ, நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டெறிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன். என் காயம் கொடிதாயிருக்கிறது. ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். என் கூடாரம் அழிந்து போயிற்று. என் கயிறுகளெல்லாம் அறுப்புண்டு போயின. என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள். அவர்களில் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவாரில்லை. மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. இதோ, யூதாவின் பட்டணங்களை பாழும் வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கி போடும் செய்தியின் சத்தமும்
வடதேசத்திலிருந்து பெரிய கொந்தளிப்பும் வருகிறது. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். உம்மை அறியாத ஜாதிகளின் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத வம்சங்களின் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவனை விழுங்கி அவனை நிர்மூலமாக்கி அவன் வாசஸ்தலத்தை பாழாக்கினார்களே. 11ஆம் அதிகாரம். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகளாவன. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்குச் சொல்லு. இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதியுத்தரமாக, அப்படியே ஆகக்கடவது கர்த்தாவே என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளையெல்லாம் கூறி, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படியே செய்யுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திட சாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளையெல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன் என்று சொல் என்றார். பின்னையும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதாவின் மனுஷருக்குள்ளும் எருசலேமின் குடிகளுக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடு காணப்படுகிறது. அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். நான் தங்கள் பிதாக்களோடே பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் மீறி போட்டார்கள். ஆகையினால் இதோ, அவர்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது யூதா பட்டணங்களின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் போய் தாங்கள் தூபம் காட்டியிருந்த தேவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவைகள் அவர்களுடைய ஆபத்து காலத்தில் அவர்களை இரட்சிப்பதில்லை. யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. எருசலேமுடைய வீதிகளின் இலக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த லட்சையான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களின் இலக்கமும் சரி. ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன். துர்ச்சனரோடு மகா தீவினை செய்யும் போது என் பிரியமானவளுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள். உன் பொல்லாப்பு நடக்கும் போது நீ களி கூறுகிறாயே. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவமரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதைச் சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார். அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. பாகாலுக்கு தூபம் காட்டுகிறதினாலே எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாகச் செய்த பொல்லாப்பின் நிமித்தம் உன்மேல் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினீர். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும் அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக
அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன். ஆதலால் நீ எங்கள் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி உன் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இது நிமித்தம் உங்களை விசாரிப்பேன். இள வயதுள்ளவர்கள் பட்டயத்தாலே சாவார்கள். அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் பஞ்சத்தாலே சாவார்கள். அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் இல்லை. நான் ஆனதோத்தின் மனுஷரை விசாரிக்கும் வருஷத்திலே அவர்கள் மேல் ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காடப் போனால் தேவரீர் நீதியுள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறிப் போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்குச் சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமுமாயிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும்? எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இழைக்கப் பண்ணினார்களானால் குதிரைகளோடே எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோடே இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். நான் என் வீட்டை விட்டுவிட்டேன், என் சுதந்திரத்தை நெகிழ விட்டேன். என் ஆத்துமா நேசித்தவனை அவனுடைய சத்துருவின் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். என் சுதந்திரம் காட்டிலுள்ள சிங்கத்தைப் போல் எனக்காயிற்று. அது எனக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிறது, ஆதலால் அதை வெறுக்கிறேன். என் சுதந்திரம் பலவர்ணமான பட்சியைப் போல எனக்காயிற்று. ஆகையால் பட்சிகள் அதைச் சுற்றிலும் வருவதாக. வெளியில் சகல ஜீவன்களே அதை பட்சிக்கும்படி கூடி வாருங்கள். அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சத் தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள். அதை பாழாக்கிவிட்டார்கள். பாழாய் கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது. தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. கொள்ளைக்காரர் வனாந்தரத்திலுள்ள எல்லா உயர்நிலங்களின் மேலும் வருகிறார்கள். கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி தேசத்தின் மறுமுனை மட்டும் பட்சித்துக் கொண்டிருக்கும். மாம்சமாகிய ஒன்றுக்கும் சமாதானமில்லை. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனமடையார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்கள். இதோ, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள். கேளார்களேயாகில்
நான் அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடே பிடுங்கிப் போட்டு அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.